நம்ம ஜஸ்டின் இந்தியா அப்படிங்கிற டுபாக்கூருடைய நூதன டுபாக்கூர் அவருடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. மடை தீர்ந்து தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. நான் ஏதோ பொழுது போகாம பாடலை. நான் பாடின பாட்டு தீர்க்க தரிசனமா இல்லையான்றத இன்னும் 6 மாசத்துக்குள்ள கர்த்தர் சொல்றார், படையப்பா. நான் பாடின இந்த பாட்டை நான் 6 மாசத்துல ப்ரொஃபட்டிக்கா நிறைவேற்றி காட்டுறேன். இப்ப கடவுள் தான் பாட வச்ச நோத்துக்குயா. நேற்றன் அரங்கிலே நிலவொளி நாடகம். ஓகே, இன்றன் எதிரிலே. வணக்கம். அதாவது இந்த ஜஸ்டின் இந்தியா ஒரு எல்லை மீறிய செயல். இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுடைய முறைமைக்கும் எந்த சம்பந்தமின்றி பல பாடல்களை 80களில் வந்த பாடல்களை, இளையராஜாவினுடைய பாடல்களை பாடி பல காரியங்களூடாக பயணிக்கிறாங்க. இதையும் ரசித்து கேட்டு ஆமேன் அல்லேலூயா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் மதுவிலே மடை திறந்து பல பாடல்கள் 80களில் ஒரு ஹிட்டான பாடல் அது. அதுக்கடுத்தாக்கில் படையப்பா அப்படின்னு சொல்லி வா படையப்பா அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொன்னதை போல சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வகையில் இந்த ஜஸ்டின் இந்தியா அப்படிங்கிற டுபாக்கூர் பண்ணியிருக்காங்க. இந்த டுபாக்கூர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவன் எப்படி டுபாக்கூர் தளத்தில் எப்படி முன்னேறி வந்தான் அப்படின்னா, சிம்பு உன்னுடைய அப்பா டிஆர் இருக்கார் இல்லையா, டி ராஜேந்தர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு குத்து டான்ஸ் ஒன்று போடுவார். அந்த குத்து டான்ஸ் புகழ் வழியாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அநேக காரியங்களூடாக பாலிமர் நியூஸில் இவங்களை பிரபலப்படுத்தி விட்டாங்க. அந்த நாள்லேருந்தே இவர் இந்த சினிமா அப்படிங்கிற கான்செப்டோடு பயணிக்கிறார். அநேக பாடல்களை இது பண்ணியிருப்பார். அதே வேளையில் ஒரு சில நேரங்களில் பேட் வேர்ட்ஸ்லாம் வரும், புரியுதுங்களா? அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும்போது ஓத்தா டே அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதாவது கிறிஸ்தவத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு இந்த மதுரை ஜஸ்டின் என்பவன் பண்ணி கொண்டு வரான். அதாவது நம்ம ஒரு சில வசனங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா 1 அதிகாரம் 1வது வசனத்தில், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அடுத்த 6வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறியவனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியனாய் இருப்பாய் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன மாதிரியான கடைபிடிச்சோமோ அதை தான் நம்ம வேத வாக்கின்படி சொல்ல வேண்டும். இவன் பார்த்த பாட்டுகள், இவன் பார்த்த பாடல்கள், இவைகளை வைத்துத்தான் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அநேக காரியங்களூடாக சினிமா சார்ந்த காரியங்களை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் வண்ணமாக பயணிக்கிறார். இவங்களை தான் எச்சரித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் அநேக காரியங்களூடாக உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. அடிக்கிறதுல 10 வகை. அதில் ஆண்டவர் வேற லெவலில் ரகமாக இருக்கும். போக விட்டு அடிக்கிறதுன்னு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறது, இப்படி பலதரப்பட்ட காரியங்களூடாக இருக்கிறது அடியில். ஆனால் ஆண்டவருடைய அடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்களால எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நாம் அனுபவபூர்வமாக அறிஞ்சதுனால அநேக காரியங்கள் அப்படியே போக விடுவார். புரியுதுங்களா? இப்படியே நிர்விசாரமாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே லூஸில் விட்டுருவார். கடைசியில் சவுளுக்கு விழுந்த மாதிரி கடைசியில் கண் சொருகி போனான். சவுல் அடிச்சுட்டே இருந்தான், இடரெல்லாம் உண்டாக்குனா சவுளை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கண்ணு சொருகி போயிடுச்சு அவனுக்கு. ஒட்டு மொத்தமாக அவன் இதாகி கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, நீர் யார் ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி பதபதத்து போகிறான். அடித்தான், ஆனாலும் போக விட்டு அவன் அடிக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி அப்படியே விட்டு பிடிச்சி கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல காரியங்களூடாக ஆண்டவருடைய அதிரடியான ஒரு அடியை சவுல் பார்த்து கடைசியில் மனம் திரும்பி பவுலா போனால் பல நிருபங்களை எழுதினான். அதே போல் ரோம் மன்னன் கலிகுலா மற்றும் பல பேர், ரோம் மன்னனில் ஒருத்தர் பெரிய பயங்கரமான ஆள், சண்டை நடந்துக்கிட்டு போது பிடியில் வாசியிருக்கான் நீரோ மன்னன்.
அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இயேசுக்கே சவால் விடுறான். உன்னுடைய நீ கிறிஸ்தவர்கள் புறாத்தி அடிச்சு நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சிலாம் தின்றுலாம். பல காரியங்கள் ஊடாக பயணிச்சிருக்கான். அவனுடைய சாவு கோரமான ஒரு முடிவாக போனது. அதிரடி காட்டினாரு. நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏதோ கலிகுலா மற்றும் ரோம் மன்னர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா நான் தாயா கடவுள் அப்படின்னு சொல்லி போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு தன்னுடைய சிலையை நிறுவி பல காரியங்கள் ஊடாக பயணிச்சா. அந்த பாபிலோனுடைய அரசை போல இவனும் இந்த பண்ணான். இப்போ ஆண்டவர் அதிரடி காட்டினா சுத்தமாக தவிடுபடியாக்க முடியாது. அந்த ரோம் பேரரசை அழிஞ்சு போனது, தடம் தெரியாமல் உருதெரியாமல் போனது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சியோனை கல்லை வைக்கிறவன் மோதினா அவன் சுக்குநூறாக போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் இது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, வச்சாங்க. ஆனாலும் அமைதியாக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, பஞ்சபூதங்களும் பல காரியங்களும் இருட்டாகி இருளடைந்து போனது, பூமி இருளடைஞ்சு போனது. அப்போ உலகத்தில் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவருடைய ஒளி, அவர்தான் தேவன் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கும் வண்ணமாக இந்த மக்களிடத்தில் யூதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பயம் காட்டினார், பயங்கரமாக காட்டினார். அப்படி இந்த தேசின் இந்தியா அப்படிங்கிற டுபாக்கூரை ஆண்டவர் அப்படியாக தண்டிப்பார். அதாவது எரேமியாக்கு தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:2 நீங்க வாசிங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செயற்கைக்கு பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. பயங்கரமா இருக்கும். அடிக்கிறதுல ஸ்டைல், ஆண்டவருடைய பெர்ஃபார்மன்ஸே வேற. உபாகமம் 28 வாசிங்க. 28:15 நீங்க வாசிங்க அப்படின்னா உங்களால வாசிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வாசிங்க அப்படின்னா பின்மாற்றமா போகிற எந்த மனிதனுக்கும் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திராத யாருக்கும் சாபம் வருகிறது. இப்படிப்பட்ட பண்பில ஒரு இடல் நிமித்தம், அதாவது இடர்கள் வருவது அவசியம். ஆனால் யாரால் இடல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. புரிதுங்களா? அவன் தோன்றாம இருக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. யாரால் இடல் வருகிறதோ அவன் இடல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எந்திர கல்லை கட்டி அவன் சமுத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். அதை விட கோரமான ஒரு காரியங்கள் அவன் வாழ்வில வரும். அவன் நித்தமும் நித்திய ஆக்கிடைக்குள்ள போவான். ஆண்டவர் ஒரு சத்துவம் உள்ள ஆண்டவர், ஒரு பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், பேலியாள் மகனுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம்? உலக பொருளுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாரவர் இவைகளெல்லாம் தேடாத, பணம் ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூதனமான காரியங்களை வச்சு சொக்கம் மதுவிலே அப்படிங்கிற மாதிரியான அந்த வேர்ட்ஸ் வருகிற அந்த பாடலை வச்சு இன்று நினைவிலே அப்படிங்கிற மாதிரி பாடுறான். அப்போ ஒருத்தர் ரசிக்கப்பட்டு வந்த பிறகு அவனுக்கு முன்மாதிரி எப்படி காண்பிக்கணும்? ஒரு வசனத்தை சொல்லுகிறவன் தேவ வசனத்தின்படி சொல்லணும். நாம் செய்த நற்கிரியைகளில் நற்போதகத்தை கற்றுக்கொண்ட காரியத்தை தான் நான் பிறருக்கு சொல்ல வேண்டும். ஆனால் இதுலேயும் அளவு கலப்படமான ஒரு உபதேசத்தை பாடலும், சினிமா பாடலும், வேத பைபிளும் இதையும் வச்சு நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் ஏற்புடைய காரியம் இல்லை. இவங்கள் சுவாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். சுவாதீனம் என்பது என்ன அப்படின்னா ஒருத்தர் சொன்னார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கதை. அதை கூட நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லுவோம், அடுத்த வீடியோக்களில் நம்ம சொல்லுவோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போயிடுச்சுன்னு நினைக்கிற வீடியோ. அதாவது அநேக காரியங்களில் நம்ம இது பண்ண முடியும். ஒரு வசனத்தை காண்பித்து அதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யூதா 1:7 இவர்களை குறித்து கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யூதா 1:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எச்சரித்து சொல்றது என்னன்னா, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏற்ப புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? அதை தான் நான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:2 வாசித்தேன். இவங்களுக்கெல்லாம் ஐயோ. இனி வரும் நாட்களில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பல எச்சரிப்பை கொடுத்தார். டசின் இந்தியாவுக்கு பாலிமர் நியூஸ் வாயிலாக சொன்னாங்க. பலர் கண்டித்து சொன்னாங்க. இனி வருகிற நாட்களில் கர்த்தர் கண்டிப்பையும் பல காரியங்களூடாக ஜெஸ்டின் இந்தியா அப்படிங்கிறவனை பார்ப்பார், சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகள் எதுக்கு பாட்டு பாடினவனே ஆமே நல்லே லூயா அப்படிங்கிறாங்க. எதுக்கு தான் ஆமே நல்லே லூயான்றாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் இருக்கா? படையப்பான்னு இருக்கா? சினிமா பாடல் பாடி செய்யணும் பவுல் சொல்லியிருக்காரா? இல்லை பேதுரு சொல்லியிருக்காரா? எதுலையாவது ஒரு இதில் இருக்கா? பாடுக்காளி பேருக என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல. நிர்விசாரமாக பயணிக்காதீங்க. வணக்கம்.